ஹாய் மக்களே, குட் மார்னிங். நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை தாங்க பெஞ்சிட்ருக்கு. மழைனாலும் மழை, சரியான மழை. நேற்று கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா காற்று, பயங்கர காற்றுங்க. ரோட் சைடெல்லாம் மரம் அங்கேயும் இங்கேயுமா விழுந்து கிடந்துச்சு. நேற்றுக்கு ஃபுல்லாமே கரண்ட்டு வரவும் போகவுமா அப்படி தான் இருந்துச்சு. நைட்டு போனால் கரண்ட்டு வரவே இல்லை. நம்ம வீட்டில் இன்வெர்ட்ரு வச்சுருக்கோம், இருந்தாலும் இன்வெர்ட்டர்லேயும் சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்து தான் போகுது. அதனால இன்வெர்ட்டர்லேயும் சார்ஜ் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு அப்படியே சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கப்பக்கிழங்கு இடித்து தாளித்து கொஞ்சங்கான துவையல் அரைக்க போகிறேன். தேங்காய், பொரிக்கடலை, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, உப்பு போட்டு அந்த உரல்லையே அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரண்ட் இல்லையா, அதனால் உரலில் வச்சு இடிச்சிடலான்னு. இது வந்து மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அந்த வீடியோ எடுத்தேன். இது எல்லாமே ஃப்ளாஷ் ஆன் பண்ணாமல் எடுத்தது. மொபைலையும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. பவர் பேங்கில் மட்டும் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. அதை வச்சு கரண்ட் வர்ற வரைக்கும் ஒப்பேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை நேரங்களில் கரண்ட்டு போகிறது இங்கே வந்து அது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான். ஏன்னா காற்று அதிகமாக இருக்கும்போது மரங்கள் சாயும், போஸ்ட்டு சாயும், கரண்ட் ஒயர் அங்கங்கே அந்து போகும். இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாமல் பழகிருச்சுங்க. இந்த மெழுகுபர்த்தி தான் எப்போதுமே இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு துணையாக இருக்கும். சமையல் பண்ணுறதுக்கும் சரி, வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறதுக்குமே இந்த மெழுகுபர்த்தி தான் எப்போதும் எங்களுக்கு துணை. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மழையில் தான், வெளியில் நின்று தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மழை, கூடுதலான மழைங்க. ஸோ மூணாரை சுற்றி பார்க்க வர்றவங்க தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. நைட் நேரம் ட்ராவல் யாரும் வைக்காதீங்க. ஏன்னா நைட் டைம் தான் மழை அதிகமாக இருக்கும். இந்த மண் சரிவு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நைட்டு தான் நடக்கும். ஸோ அதனால் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.